வெந்து கலண்டு வருது பார்த்திங்களா, சூப்பராக. இந்த மாதிரி வேகணும் ஆட்டுக்கால், அப்போ தான் பாயா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் ஒரு 10 விசில் விட்டுருங்க. ஆட்டுக்கால் கூட சாம்பார் வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் வெங்காயம் தக்காளி பட்டை மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேங்க. வதக்கி அது கூட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கசகசா எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் நைஸாக அடித்து தனியாக வச்சுக்கிறேங்க. வெந்த ஆட்டுக்காலை தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. 10 விசில் விடணும். 10 விசில் விட்டு தனியாக வச்சுக்கிறேங்க ஆட்டுக்காலை. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்து எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி கொதிக்க விட்டுட்டு பட்டை கிராம்பு அம்மாச்சிப்பூ எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு அப்படியே இறக்கிடுங்க. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுங்க. பாருங்க, வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், தேங்காய் கசகசா கூட கொஞ்சம் சோம்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அரைங்க. சோம்பு கசகசா தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி செஞ்சு. இது நம்ம ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.